ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பசுமை தமிழ். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மல்லிகைப்பூ சாகுபடி பண்ணும்போது அதில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது, அதை எப்படி தீர்வு காணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த மல்லி செடியில் அதிகமாக நோய் தாக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொத்தாணி புழுவும் சுருள் பூச்சியும் தாங்க. இதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, பூக்கள் மொட்டாக இருக்கும்போதே கருகி அப்படியே உதிர்ந்துருங்க. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, வேப்ப எண்ணெய் 5 மில்லி 1 லிட்டருக்கு தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கண்ட்ரோல் ஆகுங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, வேரல்கள் நோய் ஏற்படுங்க. இதை எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, இலை மஞ்சளாக இருக்குங்க, செடி சோர்வாக இருக்குங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வேரல்கள் நோய் ஏற்பட்டுருக்குன்னு அர்த்தம். இதுக்கு எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, பூஞ்சை தாக்குதலாம் ஏற்படுங்க. ரெண்டாவது தண்ணி அதிகமாக கட்டுறதுனாலையும் ஏற்படுங்க. அதனால் தண்ணி அளவாக கட்டினா போதுங்க. தண்ணி தேங்கி நிற்கிற மாதிரி இருக்காமல் பார்த்துக்குங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா, பூ உதிர பிரச்சனை ஏற்படுங்க. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டச்சத்து குறைவாக இருக்கிறதுனால இந்த பிரச்சனை ஏற்படுங்க. ஒரு சில டைம் வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த டைமில் தண்ணி கட்டாமல் விட்டிங்கன்னா அதனால இந்த பிரச்சனை ஏற்படுங்க. அதனால் தண்ணி வேணுங்கிற டைமில் கரெக்டாக கட்டிக்கணும். ஊட்டச்சத்து குறைவாக இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் மைட்ரோ நியூட்டன் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதனால நோய் தாக்கலும் தப்பிக்கலாங்க. மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.